Hi friends, welcome to Trendpc edits. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா மொபைலில் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரெண்டு ஆப்புமே இல்லாமல் எப்படி ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. நீங்கள் மொபைலாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட க்ரோம் இருந்தால் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுளில் போயிட்டு ரிமூவ் பிஜின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிடுங்க. மொபைலுக்கும் சேம் கான்செப்ட் தான் இது. ஃபஸ்ட்டு மொபைலில் இருந்தாலும் சிஸ்டத்தில் இருந்தாலும் ஃபஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்படி தான் வரும். இதில் வந்துட்டு அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மொபைலாக இருந்தால் கேலரி போய் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து பிக்சல் அடி வாங்காது, சேம் ரெசல்யூஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் வேணால் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். சப்போஸ் இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எடிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதில் கீழே வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன மாற்றணுமோ மாற்றிக்கலாம். இல்லை பிளர் ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதில் உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பிளர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த பிளர் வேணுமோ அந்த பிளர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் அந்த இமேஜ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அவங்களே டிஃபால்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் வேணாம், எனக்கு கலர் தான் வேணும் அப்படின்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. இல்லை அப்படின்னா அதில் கலர் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் இதிலே வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுன்னா அந்த இமேஜ் கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த இமேஜ். இப்போ நீங்கள் அந்த இமேஜை பார்க்கலாம். அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லை பிக்சார்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.